எஃப்டிபி தமிழக வணக்கம். மதகஜ ராஜா 2013 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிய படம் வந்து 2025 பொங்கலுக்கு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷம் வந்து இந்த படம் வந்து பெட்டிக்குள்ள இருந்திருக்கு. நிறைய ப்ராப்ளம்ஸ், ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்னால இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. படம் வந்து அப்பவே எடுத்து முடிச்சிட்டாங்க, 2012 எடுத்து முடிச்ச படம் அது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் கழிச்சு திரும்பவும் தூசி தட்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்ம வந்து விடாமுயற்சி டீமுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு டிலேனால தான் வந்து மதகஜ ராஜாக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு டேட் கிடைச்சது. இந்த படம் வந்து சுந்தர் சி சாரோட ஒரு டிபிக்கல் ஒரு ஒரு ஆக்ஷன் மாஸ், ஒரு மசாலா காமெடி, ஒரு குடும்ப சித்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால வந்து ஒரு முழு நேர குடும்ப சித்திரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாமர்லாம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து சுந்தர் சி சார் படத்தில் வந்து உள்ளத்தை அளித்த காலத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுவார் அவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள் வந்து எப்பயுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படமாக இருக்கும் குடும்பத்தோட. ஸோ நான் வந்து ஒரு 90s கிட், ப்ராப்பர் 90s கிட், 90ஸ்ல வந்து படங்கள் பார்க்க ஆரம்பிச்ச ஒரு 90s கிட், பிறந்த 90s கிட் கிடையாது. நான் இங்கே பார்த்தீங்கன்னா முறை மாமனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து உள்ளத்தை அளித்தா இருக்கட்டும், மேட்டுக்குடியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஜானகிராமனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலையா இருக்கட்டும், ரிஷியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் உனக்காக எல்லாம் உனக்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன் அந்த படம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் சி சாரோட ப்ராப்பரான ஒரு ஃபேன் அவர். அவரோட அந்த மேக்கிங் ஸ்டைல் இருக்குல்ல, அந்த சீக்வன்ஸ் காமெடி பண்ணுவார். ஒரு அப்படியே போகும் படம், அந்த காமெடியாவே அப்படியே ஒரு சீக்வன்ஸ் எழுதுவார் அவர். அந்த மாதிரி எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா வந்து அப்படியே விரல் விட்டு எண்ணிடலாம் டேரக்டர்ஸ். ஸோ உள்ளத்தை அளித்தால வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த கட்டையால் அடிக்கிற சீன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த ஜோதி மீனாவட்டிக்கு வந்து ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் வர 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 ஒருத்தர் ஒளிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒளிஞ்சு கடைசியில் வந்து பார்த்தா மாறி கட்டையில் அடிச்சுட்டு என்னன்னு ஃபிளாட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமெடி வந்து அப்படியே தேட்டரே அப்படியே அல்லோல படும் சிரிப்புல. ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் காமெடி வந்து எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில டேரக்டர்ஸாக இருக்காங்க தமிழ் சினிமாவில். விரல் விட்டு எண்ணிடலாம். அதில் சுந்தர் சி சார் வந்து நம்பர் 1 சொல்லிடலாம். அதில் அந்த சீக்வன்ஸ் காமெடி எழுதல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜானகிராமன்ல வந்து இந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு சீன் வரும். அந்த முகத்தை மாற்றி பொண்ணு வந்து மறைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தராக கூடி ஓடிட்டு இருப்பாங்க. கடைசியில் யார் பொண்ணுன்னு யார்கிட்ட இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஆடியன்ஸே குழம்பிடுவாங்க. அந்த மாதிரி அந்த குழம்பி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் மாதிரி அவர் தாலி கட்டிடுவார். ஸோ ஒவ்வொருத்தராக வந்து அடிச்சுவாங்க, மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஓடும் அந்த கல்யாண மண்டபத்தில். அந்த 10 நிமிஷத்துக்கு மேலே ஓடும். அந்த சீக்வன்ஸ் வந்து தேட்டரில் கைத்தட்டி உளுந்து சிரிக்காதவங்களே இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு காமெடி எல்லாம் வந்து இந்த டைம்ல வந்து 2020க்கு அப்புறம் 2024, 22, 23 பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி காமெடி சீன்ஸே பார்க்கல. ஸோ கலகலப்பில் பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆனிச்சுல. ஸோ அதையும் நம்ம தேட்டரில் பார்த்தோம்ல. அதில் வந்து அந்த மனோபாலாவுக்கும் அந்த சந்தானத்துக்கும் அதுக்கப்புறம் விமலுக்கும் அஞ்சலிக்கும் அந்த ஒரு ஜீப் சீக்வன்ஸ் வரும் தெரியுமா செகண்ட் ஹாஃப்ல. அது எவ்வளோ சூப்பரான ஒரு சீக்வன்ஸ். அது வந்து அந்த 2 பேருமே வந்து குழப்பிட்டு ஒருத்த மாதிரி ஒருத்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷனாக இருக்கும், ஆள் மாறாட்டமாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து தமிழ் சினிமா மிஸ் பண்ணிடுச்சு. ஸோ அந்த மிஸ் பண்ணதுக்கான காரணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மதகஜ ராஜா வந்து வெற்றி காரணமாக நான் பார்க்குறேன். மைண்ட்லெஸ் காமெடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைத்தடி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்ல, அது லாஜிக்லாம் பார்க்கவே மாட்டோம். அந்த காமெடிக்கு அந்த டைமில் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப பஞ்சமாயிடுச்சு. அந்த பஞ்சத்துக்கான காரணம் தான் வந்து மதகஜ ராஜாவோட வெற்றி. ஸோ தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியில் ஒரு 12 வருஷம் தாமதத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன ஒரு படம் ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே 90ஸ்ல கூட அந்த மாதிரி ஒரு 12 வருஷம் கேப்ல படம் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆன படமும் வெற்றி அடையில் தோல்வி தான் அடைஞ்சிச்சு. ஏன்னா அவுடேட்டடா இருக்கு. அந்த டைம்ல வந்து ரசிகர்களோட மனநிலை எல்லாமே மாறிடும். ஸோ அதனால வந்து அந்த படம் தான் தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. ரிலீஸ் ஆயிருக்கு ஆனால் தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு முதல்ல இந்த ஒரு ஹிஸ்ட்ரியிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 இயர்ஸ் கேப்ல வந்து 12 இயர்ஸ் முன்னாடி எடுத்த படம் ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றுச்சுன்னா அது முதல்ல மதகஜ ராஜா தான். அதுக்கான காரணம் வந்து அந்த காமெடி பஞ்சம், அந்த காமெடியன்ஸோட வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு முழு நீள ஒரு காமெடி படத்தை வந்து நம்ம பார்க்கல, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்கான ஒரு பஞ்சம் தான் வந்து இந்த மதகஜ ராஜா வெற்றி நான் நினைக்கிறேன். அது வந்து குறிப்பாக நான் படம் பார்த்துட்டேன். படம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த சந்தானம் வர ஒரு 4-5 சீக்வன்ஸ் தவிர எனக்கு படம் வந்து ஒரு பெருசாக ஒரு சூப்பர் படம் அப்படின்லாம் சொல்ல முடியல என்னால். ஏன்னா வந்து ஒரு நார்மலான ஒரு வில்லன் ஹீரோ டக்குன்னு வில்லனுக்கு வந்து ஒரு நண்பர்களுக்காக வந்து வில்லனை போய் பழி வாங்க போறாரு ஹீரோ. இது ஒரு நார்மலான கதை தான். ஆனால் இதில் வந்து சந்தானம் அவர்களோட வந்து அந்த ஒன்லைனராக இருக்கட்டும், அவருக்கு அந்த மாமியாருக்கும் அவர் ஒய்ஃபுக்கு அம்மான ஒரு என்கவுண்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அவங்க அந்த மனோபாலா, விஷால், அப்புறம் சந்தானம் இந்த 3 பேர் காம்பினேஷன்ல வந்து ஒரு சீன்ஸ், அதுக்கப்புறம் மொட்டை ராஜேந்திரன் மறந்துறேன், ஒரு 4 பேர் வர ஒரு காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அடுத்தடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல ஓடுற அந்த ஒரு சீக்வன்ஸ் காமெடி. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தே தவிர படம் வந்து ஒரு ஆவரேஜ் தான். படம் ஒரு சுமாரான படம். ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து தியேட்டர்லாம் வந்து டிக்கெட்டே கிடைக்கல. எப்படின்னா வந்து டிமாண்டை விட
சப்ளை கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி தான் சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ டிக்கெட்ஸுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் தேட்டரில் வந்து படம் ஷோஸ்லாம் கம்மியாக இருக்குது. இப்போ அடுத்தடுத்த காட்சிகள்லாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே வந்து படம் உண்மையை வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து நிறைய வரணுங்கிறது தான் இப்போ தமிழ் சினிமாவோட ரசிகர்களாக இருக்கு. ஸோ நம்ம போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய சீரியஸான ஸ்டஃப் படங்கள் பார்த்ததுனால இந்த காமெடி படங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப ஏங்கி போயிருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி திரும்பவும் வந்து தமிழ் சினிமாவில் வந்து சுந்தர் சி சார் வந்து இந்த உள்ளத்தை வைத்த மாதிரி படங்களும், அதுக்கப்புறம் ஜானகிராமன் மாதிரி படங்களும், அதுக்கப்புறம் மேட்டுக்குடி மாதிரி படங்களும் திரும்ப பண்ணணும். இதில் என்னன்னா அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணா உண்மையிலே வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா நமக்கு தேவை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட். சினிமாவுக்கு போறோங்கிறது எதுக்கு? எல்லாத்தையும் மறந்தா நம்ம கைத்தட்டி சிரிக்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து மதகஜ ராஜா பண்ணியிருக்கான்னு கேட்டால் சூப்பராகவே பண்ணியிருக்கு. அதனால வந்து நமக்கு வந்து அந்த பழைய படங்கிற உணர்வே வரல. ஏன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எதுவும் யாருமே ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணல, பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. என்னடா இது அவுடேட்டடாக இருக்குது, என்னடா இந்த போட்டு ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குது, அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தோணல. ஏன்னா அந்த படம் வந்து டோட்டலாக நம்மளை வந்து அந்த இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் எடுத்துருக்காங்க. ஸோ அதில் குறிப்பாக வந்து சந்தானம் சார், சந்தானம் அவர்கள் வந்து ஒரு காமெடியாக நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோங்கிறது இந்த படத்தோட வெற்றியே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து ஒரு லாஸ்ட் ஒரு 10 வருஷம் நினைக்கிறேன், அவர் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வாசும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க அந்த விஎஸ்ஓபி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து முழுநல் ஹீரோ ஆயிட்டார். அதனால ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமா நம்ம வந்து சந்தானம் அவர்களை வந்து ஒரு காமெடியாக நம்ம பார்க்கவே இல்லை. ஆனால் படத்தில் அவர் காமெடி பண்ணியிருக்காரே தவிர அந்த ஒரு தனி காமெடி ட்ராக்கிங் அப்படிங்கிறத பண்ணலை. அதனாலே வந்து என்னமோ தெரியல, இந்த படம் அவரை பார்த்தோன்னே நமக்கே வந்து நம்மளை அந்த ஓகே ஓகே டேஸ்க்கு நம்மளை கூட்டு போகுது. அந்த நம்ம பழைய சந்தானம் அந்த ஓகே ஓகே இருக்கட்டும், பாஸ்கரனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தீராத விளையாட்டு பிள்ளை, எவ்வளோ படங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம சுந்தர் சி சார் படமே இருக்கு, நம்ம அவரும் இந்த சித்தார்த் காம்பினேஷனில் ஒரு படம், அதுவே வந்து அவ்வளோ நகைச்சுவை சூப்பராக இருக்கும். இந்த மொக்கையாகவும் வருவார், இந்த லவ்க்கு வந்து அட்வைஸ்லாம் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம திரும்பவே நமக்கு என்ன தோணுதுன்னா, திரும்பவும் சந்தானமே இந்த வெற்றியை பார்த்ததுக்கப்புறம் நம்மளும் திரும்பவும் நம்ம காமெடியாக நடிக்க போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி வந்தாலுமே தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து இப்போ ஒரு காமெடிக்கு உண்மையிலே ஒரு பஞ்சமாக இருக்குது அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா வந்து சூரிய அவர்களும் வந்து முழு நாள் ஹீரோவாக மாறிட்டு வராரு, கிட்டத்தட்ட மாறிட்டாரு. அவர் இன்னும் ஒரு சீரியஸ் ஸ்டஃப்பான ஒரு ஹீரோவாக போயிட்டார், மாஸ் ஹீரோ லெவலுக்கு போயிடுவார் போல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகி பாபு பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலுமே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்திங் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அது வந்து இப்போ சுந்தர் சி சார் மாதிரி டேரக்டர் கையில் தான் இருக்குது. ஸோ அவங்கள மாதிரி ஒரு செமையான டேரக்டர்ஸ்லாம் திரும்பவும் வந்து இந்த ஃபுல் டைம் காமெடி படங்கள்லாம் எடுக்கணும். இந்த ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சிரிச்சுட்டே இருக்கும்ல, எதையும் மறந்து சிரிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் திரும்ப வரணும். அதெல்லாம் வந்துச்சுன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு கொண்டாட்டமான காலமாக இருக்கும். இந்த மதகஜ ராஜாவால் நமக்கு வந்து திரும்பவும் நிரூபிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மதகஜ ராஜாவே கரெக்டான டைமில் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது. சப்போஸ் இது வந்து 2013 பொங்கலுக்கு வருது, 2013 பொங்கல் வந்ததுனாலே இந்த அளவு ஒரு வரவேற்பு பெற்றுருமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு நார்மலான ஒரு படம் தான். அந்த டைமில் சந்தானம் அவர்களும் வந்து ஒரு பீக்கில் இருந்தவர் தான். இருந்தாலும் வந்து இந்த வரவேற்பு அந்த டைமில் வந்திருக்காதுன்னு தான் தோணுது. ஏன்னா அந்த ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு நார்மல் ஆக்ஷன் படம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் வந்து அது தாமதம் வந்து உண்மையிலே பட வெற்றிக்கு வந்து உண்மையிலே உதவி இருக்குன்னு தான் சொல்லணும். தயவுசெய்து சுந்தர் சி சார் அவர்களும் சந்தானம் சார் அவர்களும் திரும்ப கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க, இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க. சுந்தரி சாரும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அரண்மனை மாதிரி படங்களே பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் அந்த ஹாரர் காமெடியை விட்டுட்டு ஃபுல் டைம் இந்த கலகலப்பு அந்த மாதிரி வந்து ஃபுல் டைம் அந்த உள்ளத்தை அளித்தா, ஜானகிராமன், உனக்காக எல்லாம் உனக்காக, ஒரு முறைவாமன், இந்த மாதிரி படங்கள்லாம் திரும்ப பண்ணணும். திரும்ப அந்த மாதிரிலாம் படங்கள் வந்துச்சுன்னா உண்மையிலேயே வந்து தமிழ் சினிமாவோட ரசிகர்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஒரு ஃபெஸ்டிவல் படமாக இருக்கும் அவர் சுந்தர் சி சார் படங்கள். அது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஏன் உள்ளத்தை அளித்தாவே வந்து பொங்கல் படம் தான், அப்புறம் மேட்டுக்குடியும் ஒரு பொங்கல் ரிலீஸ் ஆன படம் தான். ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலே சுந்தர் சி சார் படம்னாலே நமக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படம். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் பண்ணணும். பண்ணாருன்னா உண்மையிலே தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப சந்தோஷம், தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம், கொண்டாட்டமான விஷயமா இருக்கும்.